கும்பகோணம் அருகே பாபநாசம் பகுதிகளில் தொடர் கனமழையால் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழை மரங்கள் முழுவதும் அழுகிய நிலையில் சாய்ந்து சேதம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சிறு விவசாயிங்க பெரிய விவசாயிங்க 2 விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேலே எங்கள் வாழை நஷ்டமாயிடுச்சுங்க. என்ன இந்த 3 நாள் பேஞ்ச மழையில் எந்த அதிகாரியும் வந்து வேளாண்மை துறையிலேருந்து யாரும் வந்து எட்டு கூட பார்க்கல இங்கே இன்னும். என்ன இதனால் எங்களுக்கு பல லட்சம் முதல் போட்டுருவோம். நாங்கள் பல லட்சம் முதல் போட்டு வாழைத்தாரில் முடிஞ்சு வீணாகி கிடக்குது. ஏன்னா வாழைத்தாறு பூனார் கூட போகாது, அந்த அளவுக்கு நஷ்டமாயிடுச்சு. எங்களுக்கு இளத்தொழிலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. அரசு நிவாரணம் பார்த்து அரசாங்கம் தான் மேம்படுத்தி எடுத்து செய்யணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.